ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னா என்ன செய்வோம்? அந்த தெருவிலேயே நின்று வீட்டை பார்த்துட்டு அப்படியே அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துட போகிறது கிடையாது. வீட்டுக்குள்ளே போவோம், ஹாலை பார்ப்போம், கிச்சனை பார்ப்போம், ரூமை பார்ப்போம், பெட்ரூமை பார்ப்போம். ஏன் பாத்ரூமுக்கே உள்ளே போய் ஃப்ளஷ் அவுட் எல்லாம் வேலை செய்தான்னு அமுக்கி பார்த்துட்டு தண்ணி வர்றதை உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் டோக்கன் அட்வான்ஸே நம்ம கொடுப்போம். இதுதான் நடைமுறைங்க. பாயிண்ட் நம்பர் 1 இது. பாயிண்ட் நம்பர் 2, இப்போ நம்ம மூட்டை முடிச்சுகள் எல்லாம் எடுத்துகிட்டு குடி வந்துட்டோம் அப்படின்னா வரும்போது அங்கே இருக்கக்கூடிய தெருநாய்கள் எல்லாமே நம்மளை பார்த்து குறைக்கத்தான் செய்யும், கடிக்கிறது கூட வரும். என்னடா புதுசாக ஆள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழகிக்கிறட்டும், டைம் அதனால் ஒரு 3 மாதம் 6 மாதம் அவங்களுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தெருநாயும் டைம் கொடுக்கறது கிடையாது. நம்ம தான் இந்த நாய்களை பழக்கிக்கிறணும். எவ்வளோ சீக்கிரம் அதுகளுக்கு பிடிச்சது, பிஸ்கட் பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா அப்படின்றத பார்த்து அதுகளுக்கு தேவையானது கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறணும். எவ்வளோ சீக்கிரம் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. அப்படி இல்லாட்டி தொப்புளை சுற்றி 40-50 ஊசியை போட்டுக்கிட்டு தெரிய வேண்டியதான். இந்த 2 விஷயத்தையும் இந்த ராகவ லாரன்ஸுக்கு யாராவது எடுத்து சொல்லுங்கள். விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த அரசினுடைய லட்சணம் என்ன அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் தான் இந்த பிரச்சாரத்தில் புட்டு வச்சார் என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத. கடன் சுமை முதற்கொண்டு அவருக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் நான் என்னது பீட்சா தர்றேன், பர்கர் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணார். அவர் இப்போது இந்த வாடகை வீட்டுக்கு வந்தது மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டார். வந்த பிற்பாடு எனக்கு 6 மாத அவகாசம், 8 மாத அவகாசம், 1 வருஷம் அவகாசம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது எப்படிங்க? நாய் அவருக்கு ஓட்டு போடாத அந்த 65% மாதிரி 65% ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு குறை இல்லை, கண்டிப்பாக விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணது மாதிரி பீட்சா பர்கர் எல்லாம் கொடுக்காட்டினாலும் குறைஞ்சபட்சம் இந்த பிஸ்கட்டு, மிட்டாயி என்னத்தவோ ஒன்று எளிமையாக ஒன்று கொடுத்து அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறணும். அப்படி இல்லாட்டினா அதுக்கு குறைக்கிறது மட்டும் இல்லை, கடிக்க கூட செஞ்சிடும். அந்த ஆபத்து இருக்குது. இப்போ இதில் இந்த நாயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நாயர்கள்னால் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த உயர் ஜாதி அந்த ஆட்களை நம்ம சொல்லலை, அந்த கம்யூனிட்டி இல்லை. இது நாய் பிரியர்கள், நாய்க்காக குரல் கொடுக்குறவங்க, விலங்கு நல ஆர்வலர்கள், பீட்டா அவங்க. பாருங்கள், நம்ம தெருநாய்களை இழிவுபடுத்துறது மாதிரி மனிதர்களோடு அவங்கள ஒப்பிட்டு இது மாதிரி பிஸ்கட்டுக்கும் பிரியாணிக்கும் நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு எச்சியை ஒழுக விட்டுக்கிட்டு தெரியுதுன்ட்டு இவ்வளோ கேவலப்படுத்தி இருக்கிறாரு ராகவ லாரன்ஸு. போடுங்க, அவர் மேலே ஒரு கேஸை போடுங்க. இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நம்மளை விட்டால் வேறு யார் இருக்கா?